हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवयिदं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் கிரக நிலவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க, பலன்கள் மாறுது. பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி சூரிய உதயம் 5:52 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 3ல் லக்னம் விழுந்திருக்கு. மேலும் சூரியன் ரோகிணி 2லையும், சந்திரன் ஆயில்யம் 2லையும், செவ்வாய் புதனுடைய சாரம் ஆயில்யம் 4லையும் விழுந்திருக்கு. புதன் சந்திரனுடைய இதில் 3ல் ரிஷபத்தில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா மிருகசேஷம் 4 மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் அஸ்வினி 1, மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி 1லையும், ராகு புரட்டாதி 3லையும், கேது உத்திரம் 1ல் அதாவது சிம்ம ராசிலையும் விழுந்திருக்கிறது. இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு. இப்போது ராசி பலன்களை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள், ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா குருவும் புதனும் 4ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் சனியானவர் உங்களுடைய ராசியிலே உட்காண்டிருக்கார். ஏழநாட சனின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஜாதகத்தில், பிறந்த கால ஜாதகத்தில் தகுந்த மாதிரி அதற்குரிய பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். இந்த ஏழநாட சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நிலப்புலன்கள்லாம் வாங்கிறதுக்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரங்கள் ஃபாரின் நிமித்தமாக, நீங்கள் வியாபார நிமித்தமாக ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த செவ்வாயானவர் நீச்சம் பெற்றிருக்கு 2ஆம் ஆதியும், மேலும் 9ஆம் ஆதியும் உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஃபாதர்னுடைய பிஸ்னஸ், உங்களுடைய பூர்வீகமான பிஸ்னஸ், இதை மாதிரிலாம் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்காக நீங்கள் நிறைய ஃபாரின்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிலிகிரிம்ஸ் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஃபாரின் ட்ரிப்ஸ் நிறைய போகிறதுக்கு இந்த டைம்குள்ளே உங்களுக்கு நிறைய இந்த டைம் ஃப்ரேம் நல்ல டைம் ஃப்ரேமாக இருக்கும் உங்களுக்கு அமைய போகுது. சுக்கிரன் அஷ்டமாதிபதி 2ல் உட்காந்துருக்கு. 3ஆம் ஆதி இன்னும் ஒரு 15 டேஸில் உங்களுக்கு 3ல் மறைஞ்சிடும், 3க்கு வந்துடுவார். அதனால் நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். தடங்களோட கூடிய லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். 10 ரூபா வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும். மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மறைமுகமான சப்போர்ட் கிடைக்குமே தவிர டைரெக்டாக சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியும். அது இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய உழைப்புகளை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் பலன்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். மேலும் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், இந்த எஃப்எம்சிஜியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது டைம். இப்போ உங்களுக்கு இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷனோட கூடிய இன்க்ரிமெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த எஜுகேஷன் டொமைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல இந்த வியாபாரம் தொழிலாக, அதாவது இந்த எஜுகேஷன் டொமைனை எப்படி பார்க்கணும்னா அந்த தொழில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் லெவல் இந்த டைமுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும்
உங்களுக்கு வந்து செவ்வாய், அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாரு. இப்போ உங்களுக்கு சூரியன் வர்றதுனால இன்னும் நல்லா வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கும் நல்லா ஃபெமிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் டொமைனில் வந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பெக்டிவாக வரீங்க. கண்டிப்பாக நிறைய பேருடைய உங்களுடைய பேர் வந்து நல்ல பிராண்டிங் நிறைய வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனானவர் மறைஞ்சு நிற்கிறதுனால நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபிட் ஃபார் தட் ஆக்சுவலாக. மேலும் சனியானவர் உங்களுக்கு நல்லா உட்காந்து நல்லா உங்களுடைய ராசியில் உட்காந்து நல்லா வந்து ஒரு வியாபாரத்தை வந்து ஸ்திரம் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய விற்று உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்குரிய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வந்து சேல் பண்ணுவீங்க. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெக்குலேஷனில் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகிறது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது. கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ எப்படி பெனிஃபிட்ஸ் வரப்போகுதுன்றது நீங்கள் தான் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த தரகர் வியாபாரம் பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைப்பழப்பில் அப்படி இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் வருது. மேலும் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பொருளை வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஒரு அமைப்புகள் நல்லா இருக்குது. மேலும் அரசுனுடைய உதவிகள் மிகவும் சிறந்த நல்லா வந்து தேடி வந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு வந்து நிலப்புலன்கள்னால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. இந்த புதிய ப்ராஃபிட்ஸு வந்து ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்ஸும் கிடைக்க போகுதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 10ஆம் மாதி வந்து 4ல் உட்காண்ட்ருக்காருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மென்டார் ஒருத்தர் கிடைப்பார். அவர்னால உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த ராகுனுடைய பார்வை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வயசு அந்த வயசில் வந்து உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதியில் வந்து 44 வயசுலேயும் ராகுனுடைய கேதுனுடைய பார்வைகள் அப்படி சொல்கிறது 33லேருந்து 63 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திருமணத்திற்கான பொருத்தங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது நல்ல டைமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த 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 காலகட்டங்களில் கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது வரைக்கும் 12 ராசிகள் கூடிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.